இங்கே பாருங்கள் நண்பர்களே, எவ்வளோ பனைமரம் பாருங்கள். ஒரு பனைமரம் இல்லை, அவ்வளோ பனைமரம் எங்கள் ஊருக்குள்ளே. எல்லா பனைமரத்தையும் வெட்டி தள்ளுறாங்க. நானும் பல பேர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், எங்கே போய் சொல்கிறதுனே தெரியுதில்ல. ஆமாம், இவ்வளோ பனைமரத்தை வெட்டுறாங்க. இவங்கெல்லாம் கண்டிக்கவே முடியுதில்ல. வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 பனைமரம் இருந்திருக்கும் எங்கள் ஊருக்குள்ளே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பனைமரம் கூட இல்லை. அந்தளவுக்கு வந்து எல்லா பனைமரத்தையும் வெட்டி தள்ளிட்டாங்க. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கேட்டாங்க. நானும் வெட்டுற ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தவங்களையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். யாருமே இதை பற்றி கேட்குறாங்களே இல்லை. மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து இதை நம்ம வெட்டிடலாம். ஒரு பனைமரம் வளர்கிறதுக்கு 20-25 வருஷம் ஆகும். ஆனால் அசால்ட்டாக வெட்டிட்டு போகிறாங்க. ஒரு தலைமுறை உருவாகிற காலத்துக்கு ஒரு பனைமரம் வளரும். அந்த அளவு ஆகும் ஒரு பனைமரத்தை நம்ம கொண்டு வரதுக்கு. பனைமரத்தோட பலன்கள் என்னென்னு கூட தெரியல. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கிட்டு பாருங்கள், இது மாதிரி எங்கே பார்த்தாலும் எக்கண்டமும் வெட்டி தள்ளியிருக்காங்க. இவங்கெல்லாம் கண்டிக்கவே முடியுதில்லை. வெறும் 200 ரூபாய்க்காண்டி வயக்காரங்கெல்லாம் கொடுத்துட்றாங்க. பனைமரம் தானே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வெட்டி அதை எவங்க விற்கிறாங்க திங்கிறாங்கன்னு தெரியுதில்ல. அவங்க திங்கிறது அடுத்த விஷயம். இயற்கை வளத்தை வந்து இந்த மாதிரி வந்து சீரழிக்கக்கூடாது. இதை வந்து கண்டிக்கவே முடியுதில்லை. இது வந்து எந்த ஊர்னு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் அத்தானி அப்படின்ற கிராமம். ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா திருவாப்படி அத்தானி. இயற்கை வளங்களை போற்றி பாதுகாப்போம். நன்றி. சமூக ஆர்வலர், நாட்டுப்புற பாடகர் அத்தானி தாமரை செல்வன்.